This video is sponsored by SPO Digital Marketing. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ டவுன் ஹால் 5லேருந்து டவுன் ஹால் 6 வந்தாச்சு. புதுசாக கொடுத்துருக்க எல்லா ட்ரூப்ஸையும் வாங்கிட்டேன். ப்ளஸ் பார்த்திங்கன்னா என்கிட்ட அமௌண்ட் நிறையா இருந்தோன்னே ஃபஸ்ட்டு வால் அப்கிரேட் பண்ணிட்டேன். ஃபுல்லாக எல்லா வாலையுமே நான் மேக்ஸ் பண்ணிட்டேன். அதாவது டவுன் ஹால் 6க்கு தேவையான மேக்ஸ் அப்டேட்டை வாலில் பண்ணிட்டேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்களேன், இந்த ஏர் ஸ்வீப்பர்னு ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, இது என்னென்னா இப்போ நம்ம ஏரில் அட்டாக் பண்ணும் போது அந்த ஒரு காற்றை வச்சு தள்ளி விடுறது பேர் தான் ஏர் ஸ்வீப்பர். இப்போ பாருங்கள், பலூனை தள்ளி விடுறது பார்த்தீங்களா, இதுதான் இப்போ நம்ம டவுன் ஹால் 6ல் புதுசாக கொடுத்துருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த மோட்ரு, ஏர் டிஃபென்ஸு, விசா டவரு, இது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடியே தெரியும். அவ்வளோதான், இதுதான் இப்போ புதுசாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மந்த்லி ஈவெண்ட் அட்டாக்கு. அதாவது இந்த அட்டாக்கை முடித்தோம்னா 25 டைமண்டு ப்ளஸ் பார்த்திங்கன்னா அந்த ஹெச்பின்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் கிடைக்கிது. எப்பா என்னடா இவ்வளோ பெரிய பேஸாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கணும். நான் முன்னாடியிலேருந்து விளாண்டுட்ருக்கேன். ஒரு 4 to 5 இயர்ஸ் முன்னாடியிலேருந்து சிஓசி விளாண்டுட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா எல்லாமே இது என்னன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு போக போக நான் எப்படின்னு சொல்கிறேன். இந்த அட்டாக்கை எப்படி ஈஸியாக அட்டாக் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இதை பார்த்து அப்படியே நீங்களும் அட்டாக் பண்ணி இந்த மந்த்லி ஈவெண்ட்டை அட்டாக்கில் ஜெயிச்சு டைமண்ட்லாம் எடுங்க. ஃபஸ்ட்டு இங்கே என்ன பண்ணுறேன்னா, இந்த 3 அந்த எரிபந்து மாதிரி இருக்குல்ல, இதை நான் இங்கே இறக்கிடுறேன். இப்போ இந்த சைடு லெஃப்ட் சைடு கார்னரில் பார்த்திங்கன்னா ராயல் சாம்பியன் இறக்கி அதோட எபிலிட்டியை பில்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இன்னொருவோட பவர் என்னென்னா, தூரத்தில் டிஃபென்ஸ் அடிக்கிற அந்த எபிலிட்டியும் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், ஏர் டிஃபென்ஸு, இந்த ஸ்பெல் ஃபேக்ட்ரி, அது உங்களுக்கு போக போக என்னன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த சைடு ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு அதுக்கு ஒரு ஸ்பெல்லை நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த ஸ்பெல்லு எதுக்குன்னா, அந்த இடத்துல அதை மறைய வச்சு வேறு இடத்துல வர வைக்கிறதுக்கான ஸ்பெல்லு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா கிங்கு, குயினு, அந்த ஒரு கிராண்ட் வார்டன் மாதிரி இருக்கான் பாருங்கள், அவனையும் இறக்கி விட்டு இந்த சைடு பார்த்திங்கன்னா கோலும்னா என்னென்னு போக போக உங்களுக்கு சொல்கிறேன். அதுவும் ஐஸ் கோலும்னா எப்படின்னா, அது செத்துருச்சுன்னா பக்கத்தில் இருக்க எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணிடும். அங்கே பாருங்கள், முன்னாடி பண்ணிடுச்சு. இப்போ பாருங்கள், அந்த கோலம் செத்துருச்சு. அப்போ பாருங்கள், அந்த இடத்துல சைடில் ஃபுல்லாகவே இதாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, கிங்கு குயினுக்கு எபிலிட்டி இது பண்ணிவிட்டு இந்த சைடு பார்த்திங்கன்னா லாவா ஹிட்னா என்னன்னு பொறுமையாக உங்களுக்கு சொல்கிறேன். அதெல்லாம் அடி தாங்கியுமாங்க, எவ்வளோ அடித்தாலும் தாங்கும். அதுதான் இந்த கோலுமும் லாவா ஹிட்டும் அதுக்குன்னு பார்த்திங்கன்னா எவ்வளோ அடித்தாலும் தாங்கும், எவ்வளோ டிஃபென்ஸ். அதாவது நம்ம ஜெயிண்ட் மாதிரி கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா நம்ம இன்னும் அட்டாக் எடுத்துக்கலாம், ஈஸியாக நிமிஷம் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. இப்போ இங்கே ஒரு ஸ்பெல்லு போட்டிருக்கேன் தெரியுதா, அந்த மரம்லாம் க்ரீன் கலரில் இருக்கு பாருங்கள். அந்த ஸ்பெல் என்னென்னா, நம்மளோட டிஃபென்ஸ் எல்லாமேத்தையும் பார்த்திங்கன்னா அந்த மரம் கேப்சர் பண்ணி எதையுமே ஆக்டிவேட் பண்ணாமல் லாக் பண்ணி வச்சுருக்கோம். அவ்வளோதான். அங்கே பாருங்கள், இந்த பேஸ் ஈஸியாக 3 ஸ்டார் நமக்கு கிடச்சிருச்சு. இது மந்த்லி பாஸ் மாதிரி. இப்போ இந்த அட்டாக் நம்ம ஃபினிஷ் பண்ணோம்னா 25 டைமண்டு, ஒரு ஸ்பெல்லு ப்ளஸ் அந்த ஹெச்பி பாயிண்ட்ஸுன்னு சொல்லுவாங்க, அந்த ஹெச்பி பாயிண்ட் வருவாங்க நமக்கு கிடச்சிடும். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு டவுன் ஹால் 6ல் என்னென்ன புதுசாக கொடுத்துருக்காங்க, அந்த ஹீலர் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் எப்படி வச்சு உங்களுக்கு அட்டாக் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நான் அப்படியே என்னோடய பேஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். என்னோடய பழைய ஓல்டு பேஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன்.